வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் மூலம் மர்ம நபர் பாலியல் தொல்லை கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருவதாக கடந்த 6ஆம் தேதி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். சீனியர் எஸ்பி ராகவ் உத்தரவில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கின் மூலம் பெண்ணுக்கு ஆபாச படங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் பாலியல் தொந்தரவு கொடுத்தவர் திண்டுக்கல்லை சேர்ந்த கல்லூரி மாணவர் அருண் என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் அருணை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சைபர்ல நாங்க என்ன இப்போ புதுசா பாத்தீங்கன்னா இணைய வழியில வந்து நிறைய குற்றங்கள் ஏற்படுது. அதுல வந்து முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏற்படுறத வந்து நாங்க வந்து முக்கியமா அதை கையில எடுத்துட்டு என்னுடைய தலைமையில டைரக்டான சூப்பர்விஷன்ல எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறோம். அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு என்ன வேலை கொடுக்குறோன்னா, எந்த கேஸு தட் ஹேஸ் விமன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் இப்படி இருந்துச்சுனாலே அந்த கேஸை வந்து தனி கவனம் செலுத்தி அந்த கேஸுக்கான அரெஸ்டட் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம கிட்ட 6th of May இந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, விச் இஸ் அகெயின் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மல் மாடஸ் ஆப்பரண்டே நம்ம இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பட் இட் இஸ் a வெரி சீரியஸ் அஃபென்ஸ். சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் வந்து பேர் யாருன்னே தெரியாத ஒருத்தவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே அந்த கேஸை காக்னிசன்ஸ் எடுத்து நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். கேஸ் நம்பர் 14/2026 ஆஃப் சைபர் பிஎஸ் அண்டர் செக்ஷன் 79 BNS அண்ட் 67A IT ஆக்ட். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸில் வந்து நிறைய சவால்கள் இருக்கு. என்னன்னா, பொதுவாக ஒரு விமன் கேஸ், விமன் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் என்ன ஆகும்னா ஒரு ரிவெஞ்ச் ரீசன்ஸ்க்காக நடக்கும். ஆனால் இந்த கேஸில் என்னன்னா, விக்டிமுக்கும் அக்யூஸ்டுக்கும் தே ஹாவ் நோ கனெக்ஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபேக் ஐடியில் பண்ணுறதுனால நம்ம ஃபேக் ஐடி யாருன்னு தெரியல. கேஸ் வந்து இனிஷியல் டேஸில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு வழிவகுக்கிறோம் இந்த கேஸ் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஃபேக் ஐடியில இருந்து யார் ஒரிஜினல் பர்சனுங்கிறத டெசிஃபர் பண்றதுக்காக நம்மளுடைய டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்றோம். அது மூலியமா நம்மளுக்கு ஃபேக் ஐடியில இருக்கிறது யாருன்னு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் அது அந்த பர்சன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஃபர்தர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி சரி பண்றோம். கிடைச்சதுல வி கெட் அன் இண்டிவிஜுவல் அக்யூஸ்ட் கிடைக்கிறாரு. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம இங்க இருந்து வெளி பக்கத்துல திண்டுக்கல் போய் நம்ம டீம் அங்கேயே வந்து இருக்காங்க ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ் டு என்ஷூர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு கல்லூரி மாணவர், ஜஸ்ட் 21 years. ஏன் இந்த கேஸ் முக்கியமாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக ஆகுதுன்னா, இந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. காவல் நிலையம் புதுச்சேரியில சைபர் கிரைம் மூலியமா நாங்க வந்து ஃபுல்லா கண்காணிச்சுட்டு வரோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, we are not letting them go easily. எங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு நம்ம இந்த அரெஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். இது மூலியமா என்ன சொல்ல வரோம்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து கேட்டுக்கிறோம். பண்றவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்க இங்க உறுதியளிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, விமன் இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருசாக ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டில் சமுதாயத்தில் நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்பெஷலாக விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சைபர் போலீஸ் ஸ்டேஷனில். எந்த கேஸ் வந்தாலும் உடனே ஒரு விமன் ஆஃபீஸர் வந்து அவங்க கூட அசைன் ஆகிடுறாங்க. அசைன் ஆனதுக்கப்புறம் எவ்ரிடே அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அனானிமஸாக பேர் கொடுத்தாலும் சரி, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிறோம். ப்ளஸ் முக்கியமான விஷயம், அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம ரகசியமா பாதுகாத்துட்டு வரோம். இந்த முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லி ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துச்சுன்னா, சைபர் கிரைம் புதுச்சேரி டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி அதுல வந்து ஒர்க் பண்றோம். அண்ட் அக்யூஸ்டை செக்யூர் பண்றது எங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லாம 1930 அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். கால் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களோட கேஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். அது இல்லைன்னா என்சிஆர்பி போர்ட்டல்ஸ் இருக்குது, அதனோட லிங்க்கும் நான் தந்துடுறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் என்சிஆர்பின்னு டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அனானிமஸாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இணையவழி காவல் நிலையமான இங்கே கோரிமேடு வந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களை விமன் ஹெல்ப் டெஸ்கில் லேடி ஆஃபீஸர் ஒருத்தவங்க உங்களை
அணுகி உங்களுடைய குறைகள்லாம் எடுத்துக்கிட்டு புகாரை எடுத்து உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். தேங்க்யூ. அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் விஷயமாவும் முக்கியமாக சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இப்போ தான் எவ்ரி மண்டே இல்லைனா ஒரு வெட்னஸ்டே இந்த மாதிரி வாரத்தில் 2 வாட்டி நாங்கள் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ரெடி பண்ணுறோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் நாட் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக பண்ணுறோம். அது இல்லாமல் ஐடி நிறுவனங்களுக்கும் போய் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அவேர்னஸ் எக்ஸாக்ட்லி. ஸ்கூல் காலேஜஸ்ங்கிறது நம்மளுக்கு ப்ரைமரியாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து அந்த டாஸ்க் ஃபோர்ஸோடைய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா ப்ரிவென்ஷன்லையும். அதனால நாங்கள் அவேர்னஸில் என்ன பண்ணுறோன்னா, ஐடி கம்பெனிஸும் போகிறோம். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் பைப்லைனில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். புதுச்சேரியில் ரூபாய் 50 கோடியில் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படையமைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநரின் முன் அனுமதியுடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியனை அமைப்பதற்கான அனுமதி கோரி கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்துக்கு விரிவான திட்ட முன்மொழியை சமர்ப்பித்தது. இந்த முன்மொழிவு இந்திய அரசால் முறையாக பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் மே 15ஆம் தேதியிட்ட கடிதத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. மே 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியனை நிறுவுவதற்காக ஒருமுறை நிதி உதவி ரூபாய் 50 கோடி வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் பட்டாலியனுக்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக செலவிடப்படும் ரூபாய் 30 கோடி வரை நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு இந்திய அரசால் திருப்பி செலுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படை உருவாக்கப்படுவதன் மூலம் பல்வேறு நிலைகளில் சுமார் 1007 புதிய பணியிடங்கள் உருவாகும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டய மேற்படிப்பு படிக்க விரும்புவோர் ஆன்லைனில் விண்ணப்பங்களை வரும் ஜூன் 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பல்கலைக்கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முதுநிலை பட்ட மேற்படிப்பு முதுநிலை பட்டய மேற்படிப்புகளில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பிஜி மற்றும் பிஜி டிப்ளமோ படிப்புகளுக்கு கியூட் பிஜி 2026 தேர்வு அடிப்படையில் சேர்க்கை நடக்கும். வரும் ஜூன் 11 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் உள்ள தகவல் சிற்றேட்டையும் பார்க்கலாம். தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250 ஆகும். ஒவ்வொரு கூடுதல் படிப்புக்கும் தலா ரூபாய் 100 கூடுதலாக செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 150. அவர்கள் ஒவ்வொரு படிப்புக்கும் கூடுதலாக ரூபாய் 50 செலுத்த வேண்டும். இந்த கட்டணம் திருப்பி தரப்பட மாட்டாது. 3ஆம் பாலினத்தவருக்கு கட்டணம் இலவசம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் 6 பேரிடம் ரூபாய் 2.49 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாகவும் KYC புதுப்பிக்க ATM கார்டு விவரம் வழங்குமாறு கேட்டுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபரும் கார்டு விவரம் மற்றும் OTP வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 1.25 லட்சம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். இதேபோல் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஆண் நபரும் வங்கி விவரங்கள் அனுப்பி மோசடி கும்பலிடம் ரூபாய் 41,000 இழந்துள்ளார். முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் லோன் செயலை பதிவிறக்கம் செய்து சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கு லோன் பணம் வந்துள்ளது. சிறிது நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் மேற்கூறிய நபரை தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி அனுப்புமாறு கூறியுள்ளார். இதையடுத்து அந்த நபரும் பணத்தை திருப்பி கொடுத்துள்ளனர். பின்னர் மர்ம நபர் மேற்கூறிய நபரின் புகைப்படத்தை மார்பிங் செய்து கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன மேற்கூறிய நபர் ரூபாய் 41,000 மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் வில்லியனூரை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 10,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 5,000, காலப்பட்டை சேர்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 27,000 என மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்துள்ளனர். இவர்கள் மொத்தமாக ரூபாய் 2.49 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில்
போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற ரவிக்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காண்பித்து ஆசி பெற்றார். கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏவாக ரவிக்குமார் பதவியேற்றார். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் குக்கர் வழங்கி நன்றி தெரிவித்தார். நேற்று மாலை முதற்கட்டமாக முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள கழுத்து மாரியம்மன் முத்துக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு குக்கர் வழங்கினார். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குக்கர் பரிசாக வழங்கி நன்றி தெரிவித்தார். இவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். பிரெஞ்சு மொழியும் கல்வி முறையில் நீடிக்கும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதாக கூறப்படும் விவகாரத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. மத்திய வாரியத்தின் புதிய மும்மொழிக் கொள்கை வழிகாட்டுதலால் பிரெஞ்சு மொழிக்கு ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து பாஜக தேசிய தலைமை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி வரலாற்று பின்னணி மற்றும் பிராந்திய தேவைகளை விளக்கி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் நேரடியாக விரைவாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். புதுச்சேரிக்கு இந்த விதிகளில் இருந்து மிக விரைவில் சிறப்பு விலக்கு பெற்றுத்தரப்படும். நம்முடைய பிராந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகியவற்றுடன் பிரெஞ்சு மொழியும் நமது கல்வி முறையில் தொடர்ந்து நீடிப்பதை தேஜ கூட்டணி அரசு உறுதி செய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு நிலுவைத் சம்பளத்தை வழங்க கவர்னர், முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாஜிம் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கீழ் மாநிலத்தில் 855 அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன. இங்கு 1200 அங்கன்வாடி ஆசிரியர்கள், உதவியாளர்கள் பணிபுரிகின்றனர். அங்கன்வாடி மையங்களில் 6 வயதிற்குட்பட்ட 23,168 குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி புகட்டப்பட்டு வருகின்றது. அங்கன்வாடி பணியாளர்கள் அரசின் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இப்படி கடுமையாக பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என 4 மாத சம்பளம் வழங்காததால் நிலைகுலைந்து போய் உள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகின்றது. சட்டசபை தேர்தலை ஒட்டி தடையில்லாமல் சம்பளம் வழங்க அனைத்து அரசு துறைகளும் நடவடிக்கை எடுத்திருக்கும் பொழுது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மட்டும் சம்பளம் வழங்காமல் நிறுத்தியது ஏன்? இதனை மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை விளக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் உடனடியாக கவர்னர் கைலாஸ்நாதன், முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் இணைந்து நடத்தும் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கில் நேற்று மாலை துவங்கியது. இதில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இளம் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கூடைப்பந்து சங்க செயலாளர் ரகுத்தமன் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக அமைச்சரும் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டார். புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ரான்சிங் தாமஸ் வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் அன்பழகன், நேரு, ராமு, விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர், இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் குல்விந்தர் சிங்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் வைரம் பிரகாஷ் மற்றும் திரைப்பட குழுவினர், புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் கழக தலைவர் தனாலன் ஆகியோர் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்தனர். தேசிய கொடியின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் வகையில் முக்கியமாக பள்ளி குழந்தைகளின் மனதில் இந்நாட்டின் தேசிய கொடியை வலிமையாக கொண்டு சேர்ப்பதற்கு
இப்படம் மிகப்பெரிய பங்காற்றும். தேசிய கொடி தயாரிக்கும் முதியவரின் பேரன் இந்தியா கேட்டில் ஏற்றப்படும் தேசிய கொடியை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் வீட்டை விட்டு கிளம்பி மொழி தெரியாமல் பல மாநிலங்களில் அலைந்து திரிந்து இறுதியில் தேசிய கொடியை பார்த்து மகிழ்வது. இத்திரைப்படம் ஆகஸ்ட் 15 அன்று வெளியாக உள்ளது. இப்படத்தை திரையில் வெளியிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு மாநில முதலமைச்சரையும் நேரில் சென்று சந்தித்து இந்த திரைப்படத்தின் காட்சிகளை காண்பித்து திரைப்பட வெளியீட்டு முகப்பாட்டையில் மாநில முதலமைச்சர்களின் கையெழுத்து இடம்பெற நாடு முழுவதும் திரைப்பட குழுவினர் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர்களை சந்தித்து வருகின்றனர். இன்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரைப்பட காட்சிகளை காண்பித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்றுக்கொண்டு திரைப்படத்தின் முகப்பட்டையில் கையொப்பம் பெற்ற திரைப்பட குழுவினர் புதுச்சேரி முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் மே 23, 24 ஆகிய விடுமுறை தினங்களில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாகூர் வருவாய்த்துறை அதிகாரி சனிக்கிழமை அன்று பிற்பகல் 12 மணி வரை அலுவலகத்திற்கு வராததால் குடியிருப்பு, ஜாதி, வருமான சான்றிதழ்கள் பெறுவதற்கு வந்திருந்த பெற்றோர்கள், மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு சான்றிதழ் பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், பாகூர் கமிட்டி செயலாளர் சரவணன், கமிட்டி உறுப்பினர் பக்தவச்சலம், கிளை செயலாளர் ஆனந்த்ராமன், மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த மணிவண்ணன், அருள் ஒளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாகூர் தாசில்தாரிடம் இதுகுறித்து முறையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சித் தலைவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பின்னர் வருவாய்த்துறை ஆய்வாளரை உடனே வரவழைக்கப்பட்டு சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. போராட்டத்தால் பாகூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவுறுத்தலின்படி காமராஜர் தொகுதி மகளிருக்காக மகளிர் மேளா நிகழ்ச்சி நாளை ஜே ஹப் கட்டிடத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. சுயதொழில் செய்ய விருப்பமுள்ள அனைத்து மகளிர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு விருப்பமான துறைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கான அரசு சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் பயிற்சியை முடித்த பிறகு சிறு தொழில் தொடங்க தேவையான லோன் வசதிகள் மற்றும் தொழில் தொடங்குவதற்கான உதவிகளும் செய்து தரப்படும். எனவே அனைத்து பூத் இன்சார்ஜ்களும் தங்கள் பகுதி மக்களுக்கும் மகளிர்களுக்கும் இந்த தகவலை கண்டிப்பாக தெரிவித்து இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள வெள்ளைவாரி வாய்க்கால் மழையின் பொழுது குப்பைகளும் மற்ற கழிவுப் பொருட்களும் அடித்து வரப்பட்டு வாய்க்காலில் அடைத்துக் கொண்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களிடத்தில் புகார் தெரிவித்தனர். உடனடியாக தனது சொந்த செலவில் வாகனமற்ற ஊழியர்கள் அனுப்பப்பட்டு அந்த வாய்க்காலை, அதனை அடைத்துள்ள குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு வாய்க்காலில் நீர் தடையின்றி செல்வதற்கு வழிவகுத்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு மனதார நன்றினை தெரிவித்துக் கொண்டார்கள். நிகழ்வின் பொழுது தொண்டரணி தலைவர் மதன் உடன் இருந்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சமிப்பிள்ளை தோட்டம், அணைக்கரை மேடு, பகத்சிங் நகரில் மின் வயர்கள் வீடுகளின் அருகே செல்வதாகவும் இதனால் அப்பகுதியில் மின்சாரம் தாக்கி விடுமோ என அச்சம் மக்களுக்கு அதிகமாக இருப்பதாகவும், மின் வயர் வீட்டின் அருகே செல்வதால் சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு மக்கள் புகார்கள் தெரிவித்தனர். உடனடியாக இன்று ஊழியர்கள் அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டது. இதன் பெயரில் புதிதாக போஸ்ட் கம்பங்கள் நடப்பட்டு புதிதாக வயர்கள் போடப்பட்டும் வீட்டின் அருகே செல்லும் பெயர்கள் மாற்றப்பட்டு எதிரே கம்பங்கள் புதிதாக நடப்பட்டது. பலமுறை இந்த புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களிடத்தில் இந்த குறையை கூறிய உடனே நடவடிக்கை எடுத்ததால் அப்பகுதி மக்கள் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடனும் நன்றினை தெரிவித்துக் கொண்டார்கள். வணக்கம், என் பேரு பவித்ரா. நான் இங்க சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேட்டுல வசிக்கிறேன்.
நாங்க எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் சொன்னோம், அந்த கரண்ட் ஒயர் வந்து வீடு பக்கத்திலேயே ரொம்ப கிட்டேயே போகுதுன்ட்டு போய் சொல்லியிருந்தோம். உடனே வந்து சார் அவரோட இது வந்து பண்ணி கொடுத்தாரு. அங்கங்க கம்ப மரம் நடுறாங்க, ஒயரையும் மாட்டி கொடுக்குறேன்றாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு, சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு நன்றி. வாக்கியாவும் சொல்லி இருந்தோம். வாக்கியாக்கு வந்து இப்ப தூர் வாரத்துக்கும் ஆள் வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா கொஞ்சம் மதில் மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுத்தா தேவலாம். ஏன்னா நாங்க குழந்தை வச்சுன்னு வாக்கியா கட்ட வரோம், ரொம்ப கிட்டையே நாங்க வசிக்கிறோம். குழந்தைங்க எல்லாம் விளையாடுனா பயமா இருக்கு, போய் ஊந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 2 குழந்தைங்க எல்லாம் ஊந்துருக்கு. ஆனா நாங்க பார்த்தனால தூக்கிட்டோம். அதனால கொஞ்சம் அந்த வாக்கியா கட்டையும் கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவும் இல்ல, அவர் வந்ததுனால ரொம்ப நல்லாதான் இருக்கு. எல்லாமே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி மாநிலத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள் தொடர்ந்து ஒரே கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்கிறது என புதுச்சேரியும் என் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் மூலம் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களிடையே எழும் சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு உள்ளது. வேறு யாரும் கோரிக்கை வைக்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரே கட்சிக்கு மட்டும் பதவிகள் செல்வது ஏற்புடையதா என கேள்வி எழுப்பினார். நியமன எம்எல்ஏ பதவிக்கு என்ன தகுதிகள் பார்க்கப்படுகின்றன? இதற்கான வெளிப்படையான வழிகாட்டுதல் உள்ளதா? தகுதியுள்ள பொதுமக்கள், சமூக சேவகர்கள், பிற கட்சியினர் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதா? இல்லையெனில் ஏன்? கடந்த 10 ஆண்டுகளில் நியமனம் செய்யப்பட்டவர்கள் யார்? அவர்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிடுமா? என்னைப் போல் வேறு யாரெல்லாம் கோரிக்கை வைத்துள்ளனர்? அவை ஏன் நிராகரிக்கப்பட்டன? இந்த பதவியை பெற அனைத்து தகுதியும் எனக்கு உள்ளது என்ற அடிப்படையில் நான் கோரிக்கை வைத்துள்ளேன். இது எனக்கான கோரிக்கை மட்டுமல்ல, புதுச்சேரி மக்களின் பிரதிநிதித்துவம் அனைத்து தரப்புக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஜனநாயக கோரிக்கை என்றார் சுவாமிநாதன். நியமன உறுப்பினர் பதவிகள் யூனியன் பிரதேசத்தின் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை துறைகளில் சிறந்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் நோக்கம். அதை அரசியல் நியமனமாக மாற்றுவது சட்டத்தின் நோக்கத்திற்கு எதிரானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இதற்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரே அரசியல் கட்சியை சார்ந்த பாஜக நபர்கள் மட்டுமே நியமிக்கப்படக்கூடிய அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது 30 தொகுதிகளுக்குமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து 30 தொகுதி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவி முழுமையாக ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் போய் சேரல. அது மட்டும் இல்லாம நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களின் பணநாயக வெற்றி இன்னைக்கு ஜனநாயகத்தை தோற்கடித்திருக்கிறது. அதனால சமூகத்துல இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கோ, மண்ணின் மைந்தர்களை பிரச்சனையை பேசுறதுக்கோ, இந்த புதுச்சேரி மண்ணை சார்ந்த உரிமையை பேசுறதுக்கு உரிய நபர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லாத அவல நிலை இருக்கு. சமூக ஆர்வலர்களை நியமன சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கணும்ன்றது விதிமுறையில் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களா வராங்க. ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு வெறும் பிஜேபி நபர்களை மட்டும் தெரிந்ததனால் அவர்களை நியமிக்கிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை அரசாங்கத்துக்கு நம்ம தகவல் தெரிவிக்காம இருக்கிறோமோன்ற நோக்கத்துல இன்று நியமன 2014 நான் ஒரு முறை கொடுத்திருந்தேன் கடிதம். இப்ப மீண்டும் 2026 நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால மாணவர் அமைப்பு மற்றும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, ஏழை எளிய பெண்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து இந்த மண்ணில் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகக்கூடிய அனைத்து தகுதியிலும் உள்ளவன் என்ற அடிப்படையில் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மண்ணில் எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக போராடக்கூடியவன் என்ற அடிப்படையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு கிடைத்தால் 30 தொகுதி மக்களுக்குமான உரிமையை கட்டாயமாக சட்டமன்றத்தில் பேசுவேன். மண்ணுடைய உரிமையை தொடர்ச்சியாக பேசுவேன் என்ற அடிப்படையில இன்னைக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் கடிதம் கொடுக்குறேன். துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அது கிடைக்காத காரணத்தினால அவருக்கு தபால் மூலமாக 2 பேருக்கும் தபால் மூலமா கடிதம் அனுப்புறோம். ஒன்றிய அரசு பரிசீலனை செய்து ஒரு முறை என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் தங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனை பேசக்கூடியவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.